ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல பிறந்தாரா வந்தாரா என்ற அற்புதமான தொடர்ச்சியாக நாம் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இயேசு உலகத்துல பிறந்தாரா வந்தாரா? நல்ல அருமையான ஒரு தலைப்பு. இது 9வது பாகம், பார்ட் 9. 9வது பாகமாக இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துல பிறந்தாரா வந்தாரா அனுப்பப்பட்டாரா? நல்ல அற்புதமான வேத வாக்கியங்கள் படி ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்தார், இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வந்து என்ன செஞ்சார், அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன, ஏன் செஞ்சார், எதற்காக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும், ஏன் தெய்வம் வர வேண்டும் என்று கேள்விகள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அற்புதமான 9வது பாகமாக இயேசு உலகத்தில் வந்தாரா பிறந்தாரா அனுப்பப்பட்டாரா, பல கேள்விகளோடு கூட வேதாகமத்தை கொண்டு பதில் காண்கிறோம் பைபிளில். இந்த நாளுக்கு கூட விசேஷமாக அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணம் என்றால் எல்லாருக்கும் பயம். என்னங்க, கிறிஸ்மஸ் டைம், இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவருடைய சிறப்பு அம்சங்கள், அவருடைய சிறப்பு பிறப்பு, கிறிஸ்மஸ் பண்டகை சீசன்ல போய் ரீசன் இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இட் இஸ் வண்டர்ஃபுல். அந்த வார்த்தையை நாம் மனதில் வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு, மரணத்தை ஜெயித்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். The book of Hebrews chapter 2 verse 14 and 15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படி ஆனார். மரண பயம், ஜீவகாலமெல்லாம் மரண பயம். அந்த மரண பயத்திலிருந்து விடுதலாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல உதித்தார், மரணத்தை ஜெயித்தார். இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் பணக்காரனானாலும் ஏழையானாலும் பிச்சைக்காரனானாலும், அது படித்தவனானாலும் படிக்காதவனானாலும் அறிவாளி ஆனாலும் அறிவில்லாதவனானாலும் எந்த மனிதனானாலும் மரணத்தை காண வேண்டும். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிற பார்க்கிறோம். எல்லாரையும் மரணம் ஆட்கொண்டது. பட் அந்த மரணத்திலிருந்து இன்னொரு மரணம் உண்டு, 2ஆம் மரணம் என்று சொல்வதற்கும், அந்த மரணத்திற்கு முதல் ருசி பார்த்தவரும் முதல் உயிரோடு எழுந்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆகியனாலதான் மரண பயத்தில் இருக்கிற ஜீவகாலமெல்லாம் மரண பயம், அந்த பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு உதித்தார். மனிதனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவா நான் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஆண்டவரை விட்டு தூர கடந்து போனார்கள். சரீரத்துல உயிரோடு இருக்கிறார்கள், ஆத்மாவில உயிரற்றவர்களாய் மரித்தவர்களாக இருந்தார்கள். ஆகியனாலதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்தவர்களா உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மரணம் மனிதனை ஆட்கொண்டது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரே மனிதன் மூலமாக பாவத்தின் நிமித்தமாக மரணம் ஆட்கொண்டது, அதே ஒரே மனுஷன் மூலமாக கீழ்ப்படிதனால அந்த நீதிக்குட்பட்டவர்களா கிருபை அவர்களை ஆட்கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து குறித்தும் ஆதாமு குறித்தும் சொல்லப்படுகிற வாக்கியங்கள் பைபிள்ல நாம் படிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மரணம் மனிதனை ஆட்கொண்டது. முதல் மரணம் உலகத்திலேவே ஆபேல் முதல் மரணம். இந்த உலகத்துல முதல் மரித்தவர், கொலை, மரணம்
கொலை செஞ்சவர், கொலை செய்யப்பட்டவர், முதல் மரணம். எனவே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த யாவரும் விடுதலாக்க முடிய இயேசு அந்த உலகத்துக்கு வந்தார். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் கேள்வி கேட்டார். யோபு 14 அதிகாரம் 14 வசனத்துல, மனிதன் மரித்து பின்பதாக பிழைப்பானா என்று. எஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 25 வசனத்துல, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். யோவான் 6 அதிகாரம் 48 58 வரல வாசிக்கிறோம். நானே ஜீவாப்பம், என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் போஜனம் பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனை கடைசி நாட்களை நான் எழுப்புவேன்னு சொல்லி இருக்கிறான். யோவான் 5 அதிகாரம் வசனம் அருமையாக 26 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம். கடைசி நாட்களில கல்லறையில் இருக்கிறவர்கள் மனசுக்குமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர்கள் எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களில கிறிஸ்து இயேசுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாம் இவ்விதமா எடுத்துக்கொள்ளப்பட்ட மேகங்களோட கத்தரோடு கூட இருப்பேன்னு சொல்லப்படுது. 2 விதமான மரணங்களை பார்க்கிறோம். சரீரத்தில் எல்லாருக்கும் மரணம் வரும். இரண்டாவது மரணமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் இரண்டாம் மரணத்து மேல ஜெயம் உண்டு என்று வேதம் சொல்கிற பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் வசனம் 15 ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். 14 வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். இந்த மரணத்துல யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தப்பித்துக் கொள்ளலாம். இரண்டாம் மரணத்து மேல ஜெயம். இரண்டாம் மரணத்து மேல ஜெயம். 2 விதமான மரணம் மனிதனுக்கு. ஆத்மாவில் ஒரு மரணம், சரீரத்துல மரணம். சரீரத்துல மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனா ஆத்மாவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயிப்பார்கள். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது அற்புதமாக ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்துல சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவரா இருக்கிறேன். மரித்தேன், சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனம் 55 56 வசனங்கள் 57 கூட நாங்கள் வாசிக்கலாம். 54 முதல், அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்தேசுனால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓசையா 13 அதிகாரம் 14 வசனத்துல கூட அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை விழுங்கினார் என்று ஏசாயா புஸ்தகம் 25 அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 25 அதிகாரத்துல அற்புதமாக 8 வசனத்துல அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தின் மேல ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணம் என்னவென்றால் மரணத்தை ஜெயித்தவர். இதோ இயேசு கிறிஸ்தானவர் அவர் 33 வருட காலமாக பூமியில உபதேசித்து அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி சென்றார். நான் உயிரோடு இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வருகிறவரா இருக்கிறார். இறந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உயிர் உள்ளவரா இருக்கிறேன் என்றார். ஒரு பக்தன் அருமையா சொன்னார். யோபு புஸ்தகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். யோபு 25 அதிகாரத்துல அற்புதமான ஒரு வார்த்தை. யோபு 19 அதிகாரம், யோபு புஸ்தகம் 19 அதிகாரம் 25 வசனத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இஸ் அலைவ். அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. மத்தேயு 28 அதிகாரம், மத்தேயு 16 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரத்துல அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் இங்க இல்லை என்று தேவதூதர்கள் சீடர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு மரணத்தை ஜெயிக்கும்படியா, மரணத்தை மேல ஜெயம் கொடுக்கும்படியா இயேசு அந்த உலகத்துல வந்தார். ஆகவே மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இரண்டாம் மரணத்துல ஜெயம் உண்டு ஆகிய தைரியத்தை கொடுக்கும்படியா இயேசு அந்த உலகத்துல வந்தார் என்பது குறித்து வாக்கியங்கள் அழகா சொல்லப்படுகிறது. இயேசு உங்களை நேசிக்கிறா. ஆண்டவராகி தேவனுடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். God bless you all. God bless you.